வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்மையாக இந்த சாரியில் வந்து ஸ்லீவ்லெஸ் டாப்பும் கோட்டும் முந்தியில் கட் பண்ணி கோட்டும் தைக்க போகிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்கள் பாப்பாவுக்கு வந்து பங்குனி உத்திரத்துக்காக தைச்சது. நம்ம லக்கு என்னவோ முந்தியே 1 மீட்டர் அளவு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எதுலேயுமே முந்தி வந்து இவ்வளோ காட்டன் சாரியில் இவ்வளோ லென்த்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து நிறையவே இருந்துச்சு. நம்ம வந்து கோட் தைக்கிற அளவுக்கு தாராளமாக மீதமே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த 1 மீட்ரு கோட்டுக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு சாரியை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ லைனிங் கிளாத் தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். இது 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உயரம் வந்து 16 இன்ச்சு, சுற்றளவு 10 இன்ச்சு. ஏன்னா இது தண்ணியில் போட்டால் சுருங்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். 10 இன்ச்சு சுற்றளவு. நிக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. பின்னாடியும் லோ நெக்கு தான், முன்னாடியும் கொஞ்சம் லோ நெக்கு தான். ஏன்னா இது கோட் போடுறதுனால கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நிக்கோட இப்போ ஆம்கோல் ஒயர் வந்து 7 இன்ச்சு. இப்போ வரைஞ்சிடலாம். கீழேருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வரைஞ்சது போல் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே கடைசியாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக் அடையாளப்படுத்திக்கோங்க 3 இன்ச்சு. 2 பக்கமும் ரவுண்ட் நெக்கு தான். ரவுண்ட் நெக் வச்சு நம்ம பார்ட்ரு வச்சு தைக்க போகிறோம். ஆம்கோலுக்கும் பார்ட்ரு வச்சு தான் தைக்க போகிறோம், பைப்பிங் பண்ண போகிறதில்ல. இப்போ அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சாரீ எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மேல் உயரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4ஆக மடிச்சிருக்கேன். இது 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ளதை நம்ம கீழே கட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பார்ட்ரு மேலே உள்ள பார்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே உள்ள பார்ட்ரு ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4ஆக மடித்து, அதுக்கப்புறம் அதை 8ஆக மடித்து, அதுக்கப்புறம் அதை 2ஆக மடித்தோம்னா நமக்கு 16 பீஸ் வருங்க. இதில் வந்து 16 பீஸ் நம்ம மடிச்சிருக்கோம். சரிங்களா? 10 இன்ச் இருக்குது. இதில் சென்டரில் மட்டும் நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் 16 பீஸ் இருக்குங்க. முன்னாடி 8 பீஸு, பின்னாடி 8 பீஸுங்க. 16 பீஸ் இருக்குது. இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 10.5 இன்ச்சு சுற்றளவுக்கு சென்டரில் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு சரியாக இருக்கும். நம்ம உள்ளே வந்து 1/2 இன்ச்சாதும் நீங்கள் உள்ளே மடித்து தைக்கணும். அதாவது உள்ளே வந்து தைக்கிறதுக்கு வந்து 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சாவது வேணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு நம்ம சுற்றளவு வந்து வச்சு பார்த்துட்டு கூட நம்ம கொஞ்சம் உள்ளே வந்து பிடிச்சி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஆனால் பத்தாமல் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 10.5 இன்ச்சுக்கு நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன் சுற்றளவுக்கு. இதோட கம்மினா வந்துட்டு ஒரு 9.5 இன்ச்சு, 9 இன்ச்சு இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். இதோட பெரிய ட்ரெஸ்ஸு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3.5 இன்ச்சு இல்லை 3.25 இன்ச்சு வைக்கணும். அதாவது சுற்றளவு வந்து 12 அந்த மாதிரி வந்துச்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து நம்ம இந்தளவு வந்து நமக்கு போயிடும் உங்களுக்கு தையலுக்கு. இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதுதான் லைனிங்கு. லைனிங் வந்து அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கல, ஓரளவுக்கு தான் மேட்ச் இருந்தது. இது முன்னாடி நெக்கு கட் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா இது நம்ம தண்ணியில் போட 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 உங்களுக்கு வந்து மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து இது பியூர் காட்டன்றதுனால சின்னதாக தான் இருக்கும், இதுதான் இருக்கும். ஏன்னா தண்ணியில் நம்ம அலசி போட போட உங்களுக்கு சுருங்கும். இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி தைங்க. இதிலே கோட்டு சேர்த்து தான் சொல்லி கொடுத்துருக்கேன், தனி வீடியோ கிடையாது. எல்லாமே கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே ஒன்றா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது பின்னாடி கழுத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன், ஒரு 5.5 இன்ச் தான் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம திருப்பி தைச்சிடலாம் பேக் சைடு. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு நம்ம வந்து பார்டர் 1 இன்ச் கட் பண்ணிடலாம். இப்போ இப்படி தான் வரும் நமக்கு. இது ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றலை வச்சு பாருங்கள். நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே நமக்கு தையல் போட்டுடலாம். சப்போஸ் கொஞ்சம் கூட இருந்தது அப்படின்னா சைடில் இன்னொரு தையல் போட்டுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இன்னொரு தையல் போட்டுட்டு அப்படியே நமக்கு தையல் போட்டுக்கலாம். இல்லை இது பிடிக்கலைன்னா நீங்கள் ஃப்ளிட்ஸ் கூட வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து நிறையவே உள்ளே விட்டுருவேன், ஏன்னா வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. சில நேரம் வந்து மெட்டீரியல் ஈஞ்சிட்டு வரும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளே நல்லா துணி விட்டு தைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். கீழே போக போக ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போயிருங்க, அந்த பார்டர் எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிருங்க. இப்போ நான் எல்லாம் வச்சு பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக தான் வருது. இப்போ வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். அப்படியே லைட்டாக அப்படியே நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாவே அது கொஞ்சம் தையல் அப்படி இப்படி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அமுக்கு தையலுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக வந்து எங்கேயாவது வந்து தையல் கொஞ்சம் விலகிச்சு இல்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி அமுக்கு தையல் போடுறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஈவனாக. கீழே வரைக்கும் அந்த நம்ம தையல் அந்த பார்டர் எட்ஜ் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் கொண்டு போய் நல்லா தூக்கி விட்டு தைச்சி நூல் கட் பண்ணிடலாம். இப்போ லைனிங் கிளாத் மடித்து தைச்சிடலாம். இதுக்கு 2 மீட்டர் லைனிங் வாங்கியிருக்கேன். இதுக்கு நம்ம உள்ளே வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாங்க, அப்போ தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ லைனிங் கிளாத் வச்சு தைச்சிடலாம். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சுற்றளவு வச்சு பார்த்துக்கோங்க, இடுப்பு சுற்றளவு. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் லைனிங்க்கு ஃப்ளிட்ஸ் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் சென்டர் அடையாளப்படுத்திட்டு 2 பக்கமும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு அப்படியே ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருங்க.
இப்போ இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்துறீங்கன்னா நம்ம இங்கிட்டும் ஈக்குவலாக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்டர் 1 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். அந்த 3 மடித்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் பிரிக்கணும்னு கிடையாது, அப்படியே கூட விட்டுறலாம், தெரியாது நமக்கு. ஒரே அளவாக கட் பண்ணி ஒரே அளவாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஆம்கோலுக்கு அது வேறு மாதிரி பண்ணணும். இப்போ அப்படியே வச்சு சிங்கிள் ஒரு லைன் தான் பார்டர் கொடுக்குறேன். டபுள் லைன் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். நான் ஒரு லைன் மட்டும் தான் கொடுக்குறேன். சரி முழுக்குன்னு இருக்க வேணாம், கொஞ்சம் ஒரு லைன் மட்டும் பார்டர் கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த வளைவுக்கிட்ட மட்டும் குட்டி குட்டியாக நமக்கு ரொம்ப சின்ன சின்னதாக அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது வளைவு வந்து கரெக்டாக கிடைக்கும். அப்படியே திருப்பி அந்த பக்கமும் அந்த வளைவுக்கும் நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம நேர் பீஸுன்றதுனால நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ கிராஸ் பீஸுனால் நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம தைச்சிடலாம். இது டாப்பும் இது வந்து சின்னாலப்பட்டியில் எடுத்த காட்டன் சேரீங்க. இது ரேட்டே வந்துட்டு வெறும் 500 தான். இதே கொஞ்சம் டேமேஜ் சரியாக அந்த மாதிரி போடுவாங்க. சென்னை இதில் வந்துட்டு சின்னாலப்பட்டியில் கீதா சாரீஸ்ன்னு சொல்லிட்டு டேமேஜ் சாரீ போடுவாங்க. அந்த இதில் எடுத்தது தான் இது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல கிராண்டாக அழகாக ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இந்த வெயிலுக்கு வந்து ஏற்ற ட்ரெஸ்ஸுங்க இது. இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்ம ரொம்ப குத்துற மாதிரி அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், நமக்கு எரியாது செய்யாது. இப்போ உள்பக்கமாக நான் ஒரு சைடு, அதாவது ஒன்று 1 இன்ச்சு பார்டரை வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம அடிச்சுட்டு உள்பக்கமாக லைனிங் உள்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, உள்பக்கமாக அப்படியே அந்த வளைவுக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ளிட்ஸு வச்சுட்டு ஒரு தையல் போட்டு வாங்க. அந்த வளைவுக்கு மட்டும் ஒரு 4 இல்லைன்னா 5 வச்சிங்கன்னா தான் நம்ம திருப்பி நம்ம தைக்கிறப்ப நமக்கு கரெக்டாக வரும். அங்கிட்டு வச்ச மாதிரி நம்ம இங்கிட்ட வச்சிடலாம். இப்போ அப்படியே மேல் வாக்கில் திருப்பி நம்ம தையல் போட்டுடலாம். இதுக்கு அமுக்கு தையல் கூட தேவையில்லை, அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னாவே போதும், அழகாக வரும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து 2 கைக்கும் நம்ம பண்ண போகிறோம், 2 அமுக்குலுக்கும். இது ரொம்ப வித்தியாசமாக அழகாகவும் இருக்கும். இப்போ நமக்கு முடிஞ்சு 2 ஆம்கோலுக்கும் நம்ம பைப்பிங் வச்சு பார்டர் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லைனிங் கொடுத்து தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கீழே ஸ்கர்ட்டுக்கு, அது வந்து அடையாளப்படுத்திட்டு நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம். பாருங்கள் கரெக்டாக இருக்குது.
கரெக்டாக நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. ரெண்டு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ சைடில் வந்து தையல் போட்டுடலாம். மேலே வந்து இந்த கீழே நம்ம கொடுத்துருக்க லைனிங் வந்து சென்டரில் கொடுத்துருக்கீங்க. அதனால் மேலே கொஞ்சம் டார்க்காக ஃபுல் வயல் கொடுத்துருக்கேன் நான். சேம் கலர் வந்து நான் உள்ளே கொடுத்துருக்கேன். என்னென்னா வந்து ரொம்ப லேஸான காட்டன் இது, அதனால் வந்து கொஞ்சம் டபுள் லைனிங் கொடுத்தா நல்லாயிருக்குன்றதுக்காக நான் உள்ளே வந்து இந்த லைனிங் கிளாத்து சன்க்ரேப் வந்து உள்ளே கொடுத்துட்டு அடி உள் பக்கமாக நான் லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இது லைனிங் கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அது நல்லா பெருசாக இருக்கும் ஸ்கர்ட்டு, அதோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண வேணாம். இது வந்து தனியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் அந்த பார்டரை மட்டும் மடிச்சிடிச்சிடலாம். இது இருக்கிற ஹைட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். வெறும் 55 இன்ச்சு இருக்குது மொத்தத்துக்கு. ஷோல்டர்லேருந்து கீழே ஸ்கர்ட்டு ஃபுல்லாக சேர்த்தா மொத்தம் 55 இன்ச்சுங்க. எங்கள் பாப்பா நல்ல ஹைட்டு, அதனால் இருக்கிற உயரத்தை நான் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான உயரம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைனிங் வந்து கோட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், 16 இன்ச்சு உயரம். பதினாறு இன்ச்சு உயரம், 10.75 சுற்றளவு. 10.75. நீங்கள் வந்து அதுக்கு வைக்கிறதோட இதுக்கு வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு சேர்த்தே வைங்க. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச்சு. நமக்கு ரெடிமேடில் வரும் இல்லையா ஷோல்டர் பெருசாக, அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ கீழேயும் நம்ம வரைஞ்சிடலாம். இது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஓப்பன் சைடு ஓப்பன் வைக்க போகிறோம், அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு கோடு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கலாம். சாரி, 2.5 இன்ச்சுக்கு ஒரு லைனுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து 3 இன்ச் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். உள்ளர நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்வாஸே இல்லாமல் நம்ம இந்த லைன் போட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்டர் வச்சு பண்ண போகிறோம். இது கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நான் வரைஞ்சது வந்து முன்னாடி வரும். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வளைவு நெக்கு வந்து அடையாளப்படுத்திட்டு இந்த வளைவு ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். பேக் சைடு வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதை நெக்கு வரைஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வளைவு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம முந்தி ஒரு நீட்டு கட் பண்ணி வச்சோம் இல்லையா, முன்னாடி ஆம்கோல் வந்து குறைஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ பேக் சைடு ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். அந்த லைன் நேராக வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ திருப்பி எட்ஜ்லேயே தையல் போட்டுடலாம். இப்போ கீழே வந்து பார்டர் உள் பக்கமாக கொடுத்துட்டு மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். அது பின்னாடி கீழே பார்டர் வரும். ஆனால் அழகாக இருந்துச்சுங்க. அந்த பின்னாடி இந்த பார்டரை கொடுத்தது நமக்கு பெல்ட் மாதிரி தெரியும் பின்னாடி பார்க்கும்போது. இப்போ மேலே வந்து அப்படியே மடித்து தைச்சிடலாம். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், நீங்கள் வளைவாலாம் கட் பண்ணிடாதீங்க. இப்போ நெக்கு வந்து 2வது தையல் போட்டுடலாம். இப்போ இது முன்னாடி வச்சு அப்படியே லைனிங் வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே அதாவது முந்தியில் அந்த லைன் வந்துச்சு இல்லையா, அந்த லைன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பெரிய பார்டர் வந்து இருந்தது, அதாவது நம்ம மேல் பாடி உயரத்துக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதில் கீழே வந்து பெரிய பார்டர் இருந்தது இல்லையா, அது 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிடலாம். ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு இந்த பார்டர் கொடுத்துடலாம். பார்டரை கொடுத்துட்டு மேல் வாக்கில், அதாவது மேலே வச்சு அப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்போ தைச்சிட்டு நம்ம அதை திருப்பி மேலே திருப்பி தைக்க போகிறோம். அதனால் கரெக்டாக இந்த வளைவுக்கெல்லாம் ஷார்ப்பாக கொடுத்து அப்படி தைச்சி திருப்பிக்கிட்டே வாங்க. இப்போ அந்த இடத்துல திருப்பி அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து டாப் கலரில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். இப்போ கீழே 4 இன்ச்சு விட்டுட்டு தைச்சிருக்கோம், அதை வந்து அப்படியே மேல் வாக்கில் மடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த கார்னருக்கு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பார்டரை அப்படியே மேல் வாக்கில் மடித்து அப்படியே தைச்சிட்டு வரலாம். அந்த வளைவெல்லாம் கரெக்டாக திருப்பி விட்ருங்க. இந்த மாதிரி நல்ல வளைவெல்லாம் எடுத்து விட்றலாம். அவ்வளோதாங்க. எல்லா வளைவுக்கும் இந்த மாதிரி எட்ஜ்லேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. இப்போ மேலே வரைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம்.
அந்தந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பி திருப்பி கொண்டுட்டு வாங்க. இப்போ அந்தந்த கார்னர்கிட்ட நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ உருட்டி தைச்சிடலாம். இது அழகாக வந்துச்சு. ஏன்னா காட்டன்றதுனால நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. அவ்வளோதாங்க. எல்லா பக்கமும் இந்த வளைவில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. அந்த கார்னருமே நமக்கு அழகாக வரும். இப்போ இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். போதும், ரொம்ப பட்டையாக வேணாம். கரெக்டாக நெட்டாகவே வந்துட்டு அந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டி 2.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. அது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். மார்க் பண்ண அளவுக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. பாருங்க, ரெண்டுமே செமையாக முடிச்சாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். சும்மா ஒரு நூல் அளவு எக்ஸ்ட்ரா வருது ஷோல்டர், அதனால் ஒன்றும் இல்லை. லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி அம்முக்கு தையல் போட்டுருங்க. இப்போ இதுக்கு பிங்க் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். ஒன்று போல் ஒரே மாதிரி ஊட்டி தேய்ங்க. முடிச்சுட்டு நம்ம கை கட் பண்ணிடலாம். கை வந்து எல்போ வரைக்கும் வச்சுக்கலாம். 12 இன்ச் வைக்கிறேன் உயரம். சுற்றளவு 8.5 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் சுற்றளவு வச்சுருக்கோம். அதனால் உள்ளே வந்து தேவையான அளவு பிடிச்சி வச்சுக்கலாம். பத்தலைன்னா பிரிச்சுக்கலாம். இப்போ கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு பாருங்கள், நமக்கு கரெக்டாக வருது. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டாலும் நம்ம தைச்சி முடித்து கை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். கைக்கு நல்ல பெரிய பார்டர் கொடுக்குறேன். இது வரைக்குமே கை போதுமானதாக இருந்தது, ரொம்ப நீளமாக வேணாம். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி கை குடஞ்சி கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ கை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திட்டு 1/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு மார்க் பண்ணிக்கோங்க 2 பக்கமும். இப்போ நம்ம கை வந்து முன்னாடி பின்னாடி பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது நாட்டு வந்து பாப்பா ஃபஸ்ட்டு வேணான்ட்டா, அதுக்கப்புறமா நாட்டு கேட்டா. அதனால வந்துட்டு நாட்டு மட்டும் நான் உங்களுக்கு போடலை. ஏன்னா நாட்டு அடிக்கிறதுல நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த வளைவுக்கு நேராக வச்சு ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கோட்டை வந்து பேக் சைடு வந்து நல்லா ப்ளெயினாகவும் முன்னாடி நல்லா கிராண்டாகவும் ரொம்ப அழகாக வந்துச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம அடையாளப்படுத்தியிருப்போம்ல சைடு ஓப்பனுக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வளைச்சி கொண்டுட்டு வரும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் வளைச்சி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படி திருப்பிக்கலாம். 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு போதும். கொஞ்சம் லூஸாக ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் கீழே.
திருப்பி போகும்போது கொஞ்சம் அகலப்படுத்தி கொண்டுட்டு போங்க. 3வது தையல் வரும்போது கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல வந்து பட்டிக்கலாம். அப்படியே வந்து கீழே மடித்து தைச்சிடலாம். இது ஏன்னா தனியாக தையல் தெரியும். இது இப்படி நம்ம பண்ணிட்டோன்னா அது ஒரு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் வந்து சைடு ஓப்பன் பண்ணுறது. அவ்வளோதாங்க, இந்த கோட்டு முடிஞ்சு இப்படி தான் வரும். நம்ம போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் நம்ம நாட்டு வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். கையை எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலரில் முந்தியில் இருக்க பட்டன் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஜாக்கெட் பட்டனு. ஒரு 6-7 பட்டன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சு தைச்சி விட்டுறலாம். சும்மா இந்த துணியில் அப்படியே தைச்சி விட்டால் போதும். ப்ளைனாக இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சுற்றிலும் ஒரு 4-5 இடத்துல தைச்சா போதுங்க. இப்போ இந்த மாதிரி தான் வரும் பட்டனு. பாருங்க, அழகாக இருக்குது. பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிடலாம். இது ஸ்லீவ்லெஸ் நமக்கு இப்படி தான் வரும். டாப் மட்டும் சும்மா கை தெரியாமல் எடுத்திருக்கேன் நான். கீழே ஃபுல்லாக இப்படி தான் வரும். பாருங்கள், கோட்டு போட்டு விட்டு எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெறும் 500 ரூபாய் சுடிதார் தான். நான் வந்து இது தண்ணியில் மறுபடியும் ஒரு தடவை அலசி போட்டிருக்கேன். கீழே ஃபுல்லாகவே அயன் பண்ணி போட்டிருக்கேன். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.